friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல உருளைக்கிழங்கு வச்சு பண்ற மாதிரி சூப்பரான அதனால ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போறோம். இத வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டும் இல்ல, சாயங்கால நேரத்துல நம்ம வந்து ஸ்நாக்காவும் சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 200 கிராம் இருந்துச்சு. சின்ன சைஸ்ல நமக்கு வந்து 2 தேவைப்படும். அதோட தோல் எடுத்துட்டு அத வந்து அந்த பெரிய பெரிய பல்லு இருக்கும்ல அந்த மாதிரியான இதுல வந்து துருவி தண்ணில சேர்த்து வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு panல 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து துருவி வச்சுக்க கூடிய உருளைக்கிழங்கு அத வந்து அப்படியே நம்ம உள்ள சேர்த்தறலாம். கூடவே தேவையான அளவு உப்பு இப்பவே நம்ம சேர்த்தறலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 நிமிஷம் போல அந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மீதி பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்ததும் இதுல வந்து நம்ம மசாலா சேர்க்க போறோம். மசாலாக்கு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ல இருந்து 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள். இல்ல நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் இத வந்து ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம ரவை சேர்க்க போறோம். நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் ரவை எடுத்துர்க்கேன். அத வந்து உள்ள சேர்த்தறலாம். நம்ம எவ்வளவு ரவை எடுக்கறோமோ அதுக்கு வந்து 2 மடங்கு நம்ம தண்ணி வைக்கணும். அதனால தான் வந்து 1/2 கப் ரவைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1 கப் தண்ணி சேர்த்தோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்பவே கரெக்ட்டா வந்துரும். அப்படியே அந்த ரவை வந்து தண்ணில கரெக்ட்டா வெந்து வந்துரும். இப்போ இதுல வந்து ஒரு பாதி வெங்காயம் அத வந்து நல்ல சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நிறைய நறுக்குன மல்லி இலை. அதுக்கு அப்புறமா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து கீரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் நிறைய ரொம்ப சின்ன சின்னதா நறுக்குன கீரை எடுத்துர்க்கேன். நான் வந்து பாலக்கீரை எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா நம்ம வந்து வெந்தயக்கீரை எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கீரை பிடிக்குமோ அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து அந்த கீரை இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேர்க்கிறது நல்லது. அதனால நமக்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட பொருட்களை நம்ம ஈஸியா கீரை வந்து சேர்த்துறலாம். பாருங்க இந்த மாதிரி ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது. நல்லா அப்படியே கெட்டியா வந்திருக்கு. நம்ம வந்து mix பண்ணும்போதே நல்லா கரெக்ட்டா எல்லாம் வெந்து கெட்டியா வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து ஆற வெச்சிரலாம் இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதுல இருந்து நம்ம ஒரு போர்ஷன் எடுத்துட்டு நம்ம வந்து விரிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல வந்து நமக்கு ஒரு 6 பீஸ் வரும். கொஞ்சம் பெரிய சைஸ்ல பண்றதுக்கு 6 பீஸ் வரும். நான் வந்து இந்த பிளாஸ்டிக் ஷீட்ல கொஞ்சம் எண்ணெய் வச்சிட்டு அது மேல வச்சிட்டு நம்ம விரிச்சிர வேண்டியதுதான். ரொம்ப மெல்லிசா வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம வந்து விரிச்சு வச்சுக்கலாம். எண்ணெய் தொட்டுட்டு நம்ம விரிக்கும்போது நமக்கு ஈஸியா எடுக்க வந்துரும். நடுவுல இந்த மாதிரி ஒரு ஓட்டை போடுறதுனால நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். நான் ஓட்டை வைக்கல. இந்த மாதிரி வச்சிட்டு நம்ம எடுக்கும்போது ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்போ இத வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க போறோம். தோசைக்கல்ல நம்ம பண்ணும்போது ரொம்ப குறைவா எண்ணெய் போதும். அப்படி இல்லனா நம்ம வந்து பருப்பு வடைலாம் பண்ணுவோம்ல, கொஞ்சம் திக்கா வச்சிட்டு எண்ணெயில வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நமக்கு வந்து ஸ்நாக்கா வேணும்னா நம்ம அந்த மாதிரியும் செய்யலாம். ரொம்ப கம்மியா எண்ணெய் போதும்னா நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். தோசைக்கல்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா உள்ள வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சிட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர்ல ரோஸ்ட் ஆகி வரணும். அந்த எண்ணெய் வந்து அப்படியே அந்த சைடு போனதுனால நம்ம அப்படியே லேசா இப்படி ஷேக் பண்ணும்போது அப்படியே அந்த ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியா வரும். அப்படியே அந்த ஓரங்கள்லாம் நல்லா கிறிஸ்பியா வரும். உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அப்படியே மேலேயும் வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு 2-3 தடவை நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது கரெக்ட்டா ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் பிரவுன்ல கரெக்ட்டா வந்துரும் நமக்கு. இப்போ இத வந்து இன்னொரு வாட்டி நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும். அப்படி இல்ல கூட கொஞ்சம் எண்ணெய் வெச்சு நம்ம பொரிக்கணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கம்மியா எண்ணெய் சேர்த்து நல்ல ஒரு இரும்பு கல்லுல போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துரும். ரொம்ப குறைவான பொருட்கள் வச்சு அதுவும் நம்ம கீரை எல்லாம் சேர்த்து நல்லா பண்ணிடலாம். இது சூடா இருக்கும்போது அந்த ஓரங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் கம்மியாகும். இது கூட வந்து தேங்காய் சட்னி இல்ல சும்மாவே நம்ம சாப்பிடலாம். டடா, அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு பண்ண பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.